வணக்கம் நண்பர்களே. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்று சொலவடையாக நாம் வழங்கி வரும் வார்த்தையில் இதோ ஜொன்னவாடா காமாட்சி அம்மன் என்றாலும் ஆந்திர தேசத்தில் அவ்வளவு பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இந்த பேராலயம். பெண்ணா நதிக்கரையில் குடிகொண்டிருக்கும் இந்த காமாட்சியம்மன் மல்லிகார்ஜுனர் ஆலயமானது ஆந்திர தேசத்தில் மிகச்சிறந்த சக்தி பீடங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதாக இந்த ஆலயத்தின் வரலாறு கூறுகிறது. ஆலயம்தான் 12ஆம் நூற்றாண்டே தவிர இந்த அம்மனின் தரிசனம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கு இருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றன. அப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அழகு நதிக்கரையில் அமர்ந்து அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆசி வழங்கி அவர்களது குறைகளை தீர்க்கும் எல்லையில்லா கருணையுள்ளம் கொண்ட அன்னையாக இந்த காமாட்சியம்மன் விளங்குகிறார். பார்த்து பரவசமடைய எதிரில் நின்று கைகூப்பி வணங்கி நிற்கும்போது உள்ளமெல்லாம் பூரித்து பரவசம் பொங்கி பிரவாகம் எடுக்கிறது. அப்படி ஓர் அற்புதமான அன்னையின் தரிசனம் கிடைக்கும் அழகிய பேராலயம்தான் இந்த ஜொன்னவாடா காமாட்சி அம்மன் ஆலயம். நெல்லூருக்கு அருகில் இருக்கிறது. பெண்ணா நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. அழகிய கட்டிடக்கலையும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுமாக அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தை வாருங்கள், வந்து காணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். பயணங்களில் சேர்ந்து பங்கு பெறுங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம்.